இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும்னா 1915 ரூபாய் ஆகும் ஒரு சதுரடிக்கு. இப்போ உதாரணத்திற்கு நம்ம 1000 சதுரடி வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம். இதற்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பேஸ்மெண்ட் வரைக்கும் 4,06,000 ரூபாய் வரைக்கும் வரும். பேஸ்மெண்ட்டுக்கு மேலே லிண்டல் வரைக்கும் 2,70,50,50 ரூபாய் வரும். லிண்டலுக்கு மேலே ரூஃப் கான்கிரீட் போடும் வரைக்கும் 3,10,700 ரூபாய் வரும். உள்பூச்சுக்கு 1,50,000 லட்சம் வரைக்கும் வரும். கைப்பிடி சுவர் கட்டுவதற்கு 64,800 ரூபாய் வரும். வெளிப்பூச்சுக்கு 83,000 ரூபாய் வரும். டைல்ஸு கிரானைட் ஒர்க்கு இதற்கு 1,51,250 ரூபாய் வரும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உள்ளே வெளியே பெயிண்ட் அடிக்க 1,50,000 ரூபாய் வரும். சுருக்கி போட்டு தட்டோடு ஒட்ட 64,000 ரூபாய் வரும். கதவு மற்றும் ஜன்னல், கிரில்லு, ஆசாரி கூலி இதெல்லாம் சேர்த்து 1,40,000 ரூபாய் இந்த பட்ஜெட்டுக்கு வரும். எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ் இதுக்கு 1,25,000 ரூபாய் வரும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு செலவு ஆகின்றது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு மொத்தம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 19,15,300 ரூபாய் வரும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா ஒரு சதுரடிக்கு 1915 ரூபாய் வரும். இன்கேஸ் 1200 சதுரடி கட்டினா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சதுரடி வீடு கட்டணுமோ அதை 1915 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் வீட்டினுடைய பட்ஜெட்.